சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர் யார் என்பதை தலைமை கழகம் முடிவு செய்யும். திறமை வாய்ந்தவருக்கே வாய்ப்பு என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதிமுக தலைமைக்கே சிக்கல் வந்துவிடும் என பயந்து விடுவதாகவும் சாடல். அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி அரசியல் நடத்தும் பாஜக அரசுக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கண்டனம். எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் அதனை சட்டப்பூர்வமாக திமுக எதிர்கொள்ளும் எனவும் முதலமைச்சர் திட்டவட்டம். திமுக பொதுக்குழு கூட்டம் ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும். 1244 இடங்களில் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தப்படும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றும். சென்னையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாடு பாஜக மையக்குழு கூட்டம் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தடை விதித்த இந்தியா தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கம். ஜம்மு காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியான கும்வாரா உரியில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் துப்பாக்கி சூடு நடத்திய பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த இந்திய ராணுவம். போர் பதற்றத்திற்கு மத்தியில் பாலிஸ்டிக் ஏவுகணையை சோதனை செய்ய பாகிஸ்தான் திட்டம். பாகிஸ்தான் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து வரும் இந்தியா. பகல்காம் தாக்குதலால் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் பதற்றத்தை தணிக்க ஐக்கிய அரபு அமீரகத்தின் உதவியை நாடும் ஷெபாஸ் ஷெரீப். தன்னை கொல்ல சதி திட்டம் தீட்டினார்கள். விபத்தில் சிக்கியதை சுட்டிக்காட்டி மதுரை ஆதீனம் பரபரப்பு குற்றச்சாட்டு. தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விடுவிக்க கட்சி தலைமைக்கு முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி கடிதம். விடுவிக்காத பட்சத்தில் கட்சியில் இருந்து விலகிக் கொள்வேன் எனவும் அறிவிப்பு. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுமா? 1 வருடத்தை கடந்தும் துப்பு கிடைக்காத நிலையில் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்ப்பு. சுதந்திர போராட்ட தியாகிக்கு வீட்டு வசதி வாரியத்தில் வீடு ஒதுக்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரம் அருகே சாலை வசதி இல்லாததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவரை கயிற்றில் கட்டில் தூக்கி சென்ற அவலம். கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கிராம மக்கள் வேதனை. கொடைக்கானலில் விஜய் சென்ற மலைப்பாதையில் விழுந்த ராட்சச மரத்தை அகற்றிய ஜனநாயகன் படக்குழுவினர். கோவை சிவானந்தா காலனி பகுதியில் உள்ள பஞ்சு குடோனில் பயங்கர தீ விபத்து. உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் அருகில் இருந்த பந்தல் கடை எரிந்து சேதம். நாமக்கல் அருகே கல்லூரி பேருந்து மீது மர்ம நபர் கல்வீச்சு. கண்ணாடி உடைந்த நிலையில் அச்சமடைந்த மாணவர்கள்.
மதுரை சோழவந்தானில் பெட்ரோல் ஏற்றி வந்த சரக்கு ரயிலில் கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு. 2 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் நிறுத்தப்பட்ட நிலையில் போக்குவரத்து சேவை பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 13வது காய்கறி கண்காட்சி தொடக்கம். தமிழர் பண்பாட்டை விளக்கும் வகையில் காய்கறிகளால் வடிவமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு காளை. தமிழகத்தில் நாளை தொடங்குகிறது அக்னி நட்சத்திரம். இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும் என எச்சரிக்கை. திருவனந்தபுரத்தில் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 4 நோயாளிகள் உயிரிழந்த சம்பவம். மின்கசிவால் விபத்து ஏற்பட்ட நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு. நான்கு நாள் பயணமாக இந்தியா வந்த அங்கோலா அதிபர் ஜோவா மேனுவேலுக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை. குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். டெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அங்கோலா அதிபர் மலர் வளையம் வைத்து மரியாதை. 38 ஆண்டுகளுக்கு பின் இந்தியா வந்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையேயான பிணைப்பை ஏற்படுத்தும் என ஜோ மேனுவேல் நம்பிக்கை. இளநிலை மருத்துவ தேர்வில் முறைகேடு செய்ய உடந்தையாக இருந்த MBBS மாணவர்கள் 26 பேர் நீக்கம். நாளை நீட் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் தேசிய மருத்துவ ஆணையம் அதிரடி நடவடிக்கை. கோவாவில் உள்ள ஸ்ரீகாவோ கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. மணிப்பூரில் வன்முறை சம்பவம் அரங்கேறி இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவு. சூரச்சன்பூரில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம். கொல்கத்தாவில் நட்சத்திர விடுதி தீ விபத்தில் 14 பேர் உயிரிழந்த சம்பவம். ரூப்டாப் உணவகங்களை மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அறிவுறுத்தல். ஸ்கைப் தளத்தை மே 5ஆம் தேதி முதல் நிறுத்துவதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவிப்பு. மக்கள் எளிதாக பயன்படுத்தும் வகையில் தங்களின் சேவைகளை மாற்றியமைக்க இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் விளக்கம். போப் கெட்டப்பில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புகைப்படம். ட்ரம்ப் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள புகைப்படம் வைரல். IPL தொடரின் 52வது லீக் போட்டியில் சென்னை, பெங்களூரு அணிகள் இன்று மோதல். தோனி, கோலி சேர்ந்து விளையாடும் கடைசி போட்டியாக இருக்கும் என்பதால் ஆட்டத்தை காண ரசிகர்கள் ஆர்வம்.